பஞ்சாயத்து நடக்கணும், பஞ்சாயத்து நடக்கட்டும். கேர்ள்ஸ் ஆர் ஈக்குவல் டு பாய்ஸ். நானு நீங்க எல்லாமே சேம் தான். உனக்கு தோணலையா என்ன பார்த்தா கார் ஓட்டுற மாதிரி? என்ன திமிரு இருந்துச்சுன்னா உனக்கு என்ன பின்னாடி உட்கார வச்சுட்டு நீ உட்காந்து கார் ஓட்டுவ? மேடம் நீங்க கேப் புக் பண்ணிருக்கீங்க மேடம். வீட்ல லைட்டர் எங்கன்னு தெரியல, நீ எங்கேயாவது பாத்தியா? உன் போன் எங்கன்னு தெரியுமா? கையில தானே வச்சிருக்கேன். முதல்ல அதை தூக்கி ஓரமா போடு, அப்பதான் வீட்டுல எந்தெந்த பொருள் எங்கெங்க இருக்குன்னு உன் கண்ணுக்கு தெரியும். நீ எனக்கு சொல்றியா? முதல்ல போய் என் பேண்ட்டை சேஞ்ச் பண்ணு. நினைச்சேன், அதான் இவ்வளோ காத்தோட்டமா இருந்துச்சா? இப்படி அடுத்தவங்க பொருளை திருடுறிய பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவேன். நீங்க கூட தான் கல்யாணத்துக்கு முன்னாடி என் மனசை திருடுனீங்க. அந்த அனுபவத்துல தாண்டி சொல்றேன், தினம் தானே வருத்தப்படுவேன். என்னடி எங்க போற? ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்க? எங்க அம்மா வீட்டுக்கு. என்னாச்சு? இல்ல நம்மளோட காரை ஸ்கிராட்ச் பண்ணிட்டேன். கிராஷ் தான் நீ பண்ற, இதுக்கெல்லாம் எதுக்கு வச்சுட்டு போவாங்களா லூசு? விடு. இல்ல தெரிஞ்சா நீ திட்டுவ, அதான். சரி காட்டு. அதலாடி சாம்பார் ஆப்பு எனக்கு. சாப்பிட்டா கையோட எடுத்துட்டு போன தெரியாதா? இதை யார் எடுப்பா? என்னதான் சொல்லி கொடுத்து வளர்த்தாங்களோ. பெத்து எடுத்தவதா என்னையும் தத்து கொடுத்து புட்டா. என் செல்லம், நீங்க உக்காருங்கடி செல்லம், அம்மா எடுத்துக்கிறேன்டி லட்டு. இப்ப நீ என்ன உன் மயனுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்குறியோ அதே தான் எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்து வளர்த்துருப்பாங்க. சபாஸ்டா மயனே. இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட். யோ, என் ஃப்ரெண்ட் என்னைய பண்ண? நான் ஒன்றும் பண்ணலையே. அப்புறம் எதுக்கு அவ வளர்ந்துட்டு போறா? வீட்டுக்கு வந்தவங்களை நல்லா பார்த்துக்கணும் நீ தானே சொல்லியிருக்க. ஆமா. இப்போ நீ டீ குடிச்சிட்டு இருக்க, நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வராங்க, நீ என்ன சொல்லுவ? வாங்க டீ சாப்பிடலாம்னு சொல்லுவேன். அப்புறம் சாப்பிட்டுட்டு இருக்க, நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வராங்க, அப்போ என்ன சொல்லுவ? வாங்க சாப்பிடலாம். உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வரும்போது நான் படுத்திருந்தேன். ஏங்க, உங்கள்கிட்ட ஒண்ணு சொல்லணும். என்ன சொல்லு? நீங்க மட்டும் தனியால கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, அதனால நானும் வேலைக்கு போலான்னு இருக்கேன். ஏய் சூப்பர், நான் எங்க ஆபீஸ்ல ரெஃபர் பண்றேன். உனக்கு எக்ஸல் கம்ஃபர்டபுளா? எக்ஸலா? ஐயோ எனக்கு எக்ஸல் கம்ஃபர்டபுளே இல்லைங்க. எம்முக்கு ஓகே, எல்லு வாங்கினா கூட கொஞ்சம் பிடிச்சி போட்டுப்பேன். அப்பா, மனுஷங்கள்லாம் எப்படி உருவாக்குறாங்க? பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி குரங்கா இருந்தாங்க எல்லாம். அது அப்படியே நாளாக பரிமாற்ற வளர்ச்சி அடைஞ்சு என்ன ஆச்சுனாக்கா அப்படியே எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா குரங்கு வந்து மனுஷனா வந்துட்டாங்க. உங்க அப்பா எப்படி வந்தாருன்றத அவரு சொல்லிட்டாரு. ஆனா நான் வந்து ஆரம்பத்துல இருந்து மனுஷனா தான் வந்தேன். நீங்க சொன்னது எல்லாத்தையும் எடுத்து வந்துட்டேன். பழம், குங்குமம், துணீர், பூஜைக்கு தேவையான சம்பளம் எல்லாம் இருக்கு. புல்லு எடுத்துட்டு வா. சரிங்க. புல்லுனாத்தா? புல்லுனா அருகம்புல்லு. அருகம்புல்லுனா? அருகம்புல்லுனா தெரியாதா? மாடெல்லாம் தெரிஞ்சும்ல, அந்த புல்லுதான். போ எடுத்து வா. சரிங்க எனக்கு தெரியும், நான் எடுத்து வரேன். புல்லு செம்பள தீர்த்தம் இருக்காது, எட்டு வா. சரிங்க. தீர்த்தம்னா கோவிலுக்கு கொடுப்பாங்களே, இனிப்பா இருக்கும். என்னத்தா தீர்த்தத்தை உப்பு வைக்குது? கோமியம்னா அப்படிதான் இருக்கும். கோமியம்னா மாட்டு மூத்திரம். இந்தாங்க, இதோட 4 டாக்டர் பார்த்தாச்சு. எல்லா டாக்டரும் என் கண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சும்மா இனிமேல் என்னை கண் டாக்டர்கிட்ட போன்னு சொல்லிட்டே இருக்காதீங்க, சொல்லிட்டேன். இது கண்டிப்பா நல்ல டாக்டர் கிடையாது, வேற டாக்டர் பார்க்கலாம். சும்மா நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அப்படி என்னதான் என் கண்ணில் குறைய கண்டுபிடிச்சிங்க? அதாவது உன் கண்ணுக்கு நீ பண்ற தப்பு தெரியறதில்ல, ஆனா மத்தவங்க பண்ற தப்பு கரெக்டா தெரியுது. அப்போ உன் கண்ணுல தானே பிரச்சனைன்னு அர்த்தம். அப்படியா? என் கண்ணில் பிரச்சனையெல்லாம் சரி பண்றது இருக்கட்டும், இனிமேல் உங்களுக்கு கண்ணு இருக்க போகுதுன்னு மட்டும் பாருங்க. ஒரு நிமிஷம்
நீங்கள் சொன்னதை அப்படியே திரும்ப இன்னொரு தடவை சொல்லுங்கள். சார் உங்கள் வீடியோ ஒன்று கூட நான் மிஸ் பண்ண மாட்டேன். எல்லா வீடியோவையுமே நான் பார்த்துருவேன் சார். ரொம்ப நல்லா இருக்குது சார். என்னுடைய கஷ்டங்களெல்லாம் நான் மறந்து சந்தோஷமாக இருக்கிறது உங்கள் வீடியோவை பார்க்குற நேரம் தான் சார். நன்றி சார், நன்றி நன்றி. சார் மேடம் பக்கத்தில் இருக்காங்களா? பக்கத்தில் தான் இருக்காங்க. பேசுங்க. ஹலோ, சொல்லுங்க சார். மேடம் நான் எத்தனையோ வீடியோ பார்த்துருக்கேன் மேடம். ஆனால் உங்கள் வீடியோ தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ. என் பொண்டாட்டி ஏகப்பட்ட டார்ச்சர் பண்ணுறா மேடம். ஆனால் உங்கள் வீடியோவை பார்க்கும்போது அது எல்லாமே எனக்கு மறந்து போயிடுது மேடம். ஏன்னா நீங்கள் உங்கள் புருஷனை டார்ச்சர் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்பொழுது என் பொண்டாட்டி பண்ணுறதெல்லாம் ரொம்ப கம்மி அப்படின்னு எனக்கு தோணுது மேடம். அதிலேயே நான் மனசு ஆறுதலாகி சந்தோஷமாயிரும் மேடம். அம்மாவுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு கொடுமா. சரிங்க அத்தை. அவன் வரலையெல்லாம் கோச்சிக்காத. நீ போய் உங்க அம்மா அப்பா கூடலாம் ஜாலியா இருந்துட்டு வா. சரிங்க அத்தை. அம்மா வீட்டுல இருக்கிறோன்னா அத்தைய மறந்துடாதம்மா. அப்பப்ப போன் பண்ணு. சரிங்க அத்தை. பாய்மா. பாய் அத்தை. ஹலோ அம்மா, போய் எவ்வளோ நாள் ஆகுது? எப்பதான் வருவ? வர ஐடியா இருக்கா இல்லையா? எப்பதாம்மா வருவ? என்னம்மா, அம்மா அப்பாலாம் நல்லா இருக்காங்களா? லோடெல்லாம் அனுப்பிச்சிருங்க, டிலே பண்ணிடாதீங்க, கிளைண்ட் நம்மளை விட்டு போயிடும். சரிங்களா? அவங்களுக்கு ஏதோ அர்ஜென்ட்டா, கொஞ்சம் கவனமா. 24 மணி நேரமும் போனு. பிசினஸ் உங்களுக்குலாம் எதுக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க? பிசினஸே கட்டிக்கிட்டு அழ வேண்டியதானே? அப்படி அந்த பிசினஸ்ல என்னதான் இருக்கு? இப்போ நமக்கு என்ன குறை? எப்ப பார்த்தாலும் இப்படி போன் பேசுறத நிப்பாட்டுங்க. ரோட்ல நிக்கிறோம், உடஞ்ச போனா. ஐயோ, என்ன ட்ரெஸ் இப்படி இருக்கு? கொண்ட நகை ஏங்க? காருங்க. காரா? வீட்டு வரைக்கும் நடந்துதான் போகணும். வா. நடந்தா உழைக்கலன்னா அப்படிதான். போன் பேசவா? பேசுங்க. மோதிரம், செயின், பூவு. ரோடு மறந்துடாதீங்க, அனுப்பிச்சு விட்டுருங்க. எல்லா நகையும் இருக்கு, ஏசி கார் இருக்கு. அப்பாடி. பேசட்டும். அவர் வேலை பார்க்கறதே நமக்காக தானே. நம்ம தான் புரிஞ்சுக்காம நம்ம கூட இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கோம். உழைக்கலைன்னா ரோட்ல தான் நிக்கணும். ப்ரோ இது என்ன ஃபோன் ப்ரோ? iPhone 13 Pro. இது இப்போ உங்ககிட்ட எவ்வளோ? 50,000 ரூபா. நெட் ரேட்டு 1,30,000 ப்ரோ. என்ன ப்ரோ, மதுரை பக்கம்? இந்த ஃபோன் வாங்கலாம் இருந்தேன். உங்களோட பிக் ஃபேன் ப்ரோ. நான் போட்டோ எடுத்துக்குமா ப்ரோ? கண்டிப்பா எடுத்துறோம் ப்ரோ. சரி ப்ரோ, பாய் ப்ரோ. iPhone 14 Pro. இது எவ்வளோ? 63,000 ரூபா. 63,000 ப்ரோ, இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் வீடியோ போடுவீங்களே? ஆமா ப்ரோ, நான் உங்க பெரிய ஃபேன் ப்ரோ. ஒரே ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கணும் ப்ரோ, ஒட்டி வாங்க ப்ரோ. சரி ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. சரி ப்ரோ, நான் இப்போ இந்த ஃபோன் எடுத்துக்கிறேன். யாரு ப்ரோ அவர்? எல்லாரும் வந்து போட்டோ எடுத்துட்டு இருக்கீங்க. என்ன ப்ரோ, அவரை போய் யாருன்னு கேக்குறீங்க? அவர் பெரிய செலிபிரிட்டி. ஹலோ கேஸ், இப்போ வந்து நம்ம புதுசா ஐபோன் எடுக்கிறதுக்கு மதுரை சிம்மக்கல்லுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல இருக்க நம்ம தமிழா மொபைல்ஸுக்கு வந்திருக்கோம். நம்ம தமிழா மொபைல்ஸ்ல அன்யூஸ்டு ஃபோன் மட்டும் கிடையாது, பாக்ஸ் பீஸும் இருக்கு, செகண்ட் ஹேண்ட் ஃபோன் இருக்கு, ஆண்ட்ராய்டு இருக்கு, ஐபோன் எல்லா விதமான ஐபோனும் அவங்க அன்யூஸ்டு பீஸ் வச்சிருக்காங்க. பாத்தீங்களா, பேசிட்டு இருக்கும்போது லைவ் போட்டாரு வருங்க. ஸோ உங்களுக்கு மொபைல் வேணும்னா மதுரை சிம்மக்கல்லு பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல இருக்க தமிழா மொபைல்ஸ் வாங்க. யாருக்கு கிடைக்கும் தெரியல. ஓகே கேஸ், பாய். என் தலைவனை பாருங்களேன். கொடுங்க. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. தலைவா ஒரு பில். ப்ரோ பில் இருக்குங்க. இந்த காசு 50,000 சும்மா இருக்கு. அதான் ஒண்ணும் இல்ல தலைவா, நம்ம அண்ணன் கடை தான், பேசிட்டேன், எல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி பாத்துக்கணும், வரேன். சரி. A few moments later. இந்த ஜாட்டை போட்டு 50,000ல இந்தா உனக்கு 15, உனக்கு 15, தம்பி அடிக்கு 20.